ஓகே, இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக நம்மளோட பாடிக்கு தேவையான பேசிக் நியூட்ரியன்ஸ் என்னெல்லாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது ஆக்சுவலி. ஓகே, ஸோ இதில் நார்மலாகவே வந்து நம்ம கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து இது வந்து நம்ம இயல்பாகவே வந்து ஜாஸ்தி எடுத்துப்போம். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அதுவும் ஒரு உடச்சது தான் தேவை நமக்கு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புரதம் தேவை, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். ஸோ ப்ரோட்டீன் நமக்கு தேவை அண்ட் தென் ஃபேட், நல்ல ஹெல்த்தி ஃபேட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு புரதம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரதம் சார்ந்த உணவு மில்க் சோர்ஸஸில் நிறைய கிடைக்குது. ஓகே, ஸோ பன்னீர், ஈவன் கர்டு, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுக்கிறதா இருக்கட்டும். அப்புறம் நிறைய பல்சஸ் வெரைட்டிஸ் இருக்குது, பருப்பு வகைகளாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களே நமக்கு நிறைய இருக்குது. ஓகே, ஸோ அதை தாண்டி நான் வெஜிடேரியன்ஸ் இருக்குது அப்படின்னா முக்கியமாக எக் இருக்குது. ஸோ அப்புறம் சிக்கன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புரதம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ புரதம் நமக்கு தேவை கண்டிப்பாக. அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட். ஸோ ஃபேட்டுன்னும் போது ஹெல்தி ஃபேட்ஸ் முக்கியமாக இப்போ நட்ஸ் அண்ட் சீட்ஸ், இல்லை பம்கின் சீட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பாதாம், கேஷ்யூஸ், ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குல்ல, இதுலேயும் கொஞ்சம் ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபிஷ் வகைரா, சில சாலமன் ஃபிஷ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பொடிசாக இருக்கக்கூடிய மீன்கள் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது நம்ம சாப்பிடும்போது வெறும் ரைஸ் அப்படி மட்டும் ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணாமல் அது கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு எடுக்க தெரியணும் ஆக்சுவலாக. ஸோ அது அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சில வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தேவை. ஸோ வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னும் போது வைட்டமின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வச்சுக்கோங்க. சிலருக்குலாம் அலர்ஜிக். நான் இப்போ சொல்லும் போது என்னென்னா காய்கறின்றதே ஜாஸ்தி சேர்த்துக்கவே மாட்டோம், சின்ன வயசுலேருந்து ஹேபிட்டாக இருக்கும். பட் ரியாலிட்டி என்னென்னா கலர்ஃபுல்லாக எவ்வளோக்கு எவ்வளோ வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் நம்ம எடுக்கிறோமோ அது வந்து ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். பொதுவாக அதில் வந்து வைட்டமின் ஏ நல்லா கிடைக்கும், வைட்டமின் இ நல்லா கிடைக்கிறதுக்குலாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வைட்டமின்ஸை பொறுத்தவரை வைட்டமின் இ, ஏ, வைட்டமின் கே, ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையாக, வைட்டமின் சி, பி ஃபார்ம் ஆஃப் வைட்டமின்ஸ், இதெல்லாம் ரொம்ப அடிப்படையாக வந்து நமக்கு ரொம்ப தேவையான ஒரு வைட்டமின்ஸ். ஸோ இப்போ இதுக்கெலாம் வந்து சிம்பிளாக வச்சுக்கணும்னா நல்ல கலர்ஃபுல் வெஜிடபிள், நல்ல க்ரீன்ஸ், கீரை, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா சேர்த்துக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஓகே, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினரல்ஸ் பொறுத்தவரை நீங்கள் மில்கில் ஜாஸ்தி மினரல்ஸ் கிடைக்கும். அண்ட் பொதுவாக இந்த ப்ரக்கோலி அதெல்லாம் நல்ல ரிச் இன் மினரல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ப்ரக்கோலி வந்து எடுக்கலாம். அப்புறம் ஒரு சில வகையான கீரைஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மினரல்ஸ் நமக்கு சஃபிஷியண்ட்டாக கிடைக்கும். கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியண்ட்டில் இன்னொரு முக்கியமான நியூட்ரியன்ட் வாட்டர். ஸோ வாட்டருமே ஒன் ஆஃப் த நியூட்ரியன்ட் தான். ஓகே, ஸோ இப்போது வாட்டர் கன்சம்ஷனும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் சாப்பிட்ற உணவில் ஜஸ்ட் கொஞ்சம் இப்போ பேசும்போதே நீங்கள் ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்கள், நீங்கள் எந்த மாதிரி சாப்பிட்றீங்க, உங்கள் பிளேட் எந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் மாற்றிக்க பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.